நம்முடைய புராணங்களில் இதிகாசங்களில் சொல்லப்படுகின்ற செய்தியை பார்க்குறப்ப ஒரு ஆச்சரியம் நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் இருக்கின்ற முழு நிலவு காலங்கள் எல்லாமே நிலாக்காலங்கள் எல்லாம் விழாக்காலங்கள் என்பது நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அமைப்பு. எப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம். சித்திரை மாதம் தொடங்கினா சித்ரா பௌர்ணமி தொடங்கி அப்போ வைகாசி விசாகம் இப்படி வரிசையாக சொல்லிட்டு வருவோம். கார்த்திகைனா கார்த்திகை தீபம் வச்சுருப்போம். அதே மாதிரி ஐப்பசி அன்றைக்கி அன்னாபிஷேகம் பண்ணுவோம். மார்கழி அன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் அப்படிம்போம். தை மாதத்தில் முருகனுக்குரிய தைப்பூச விழாவாக கொண்டாடுவோம். இந்த மாசி மாதம் மக நட்சத்திரம் அன்றைக்கு முழு நிலவு நாள். இந்த முழு நிலவு நாள் அன்றைக்கு ஆறுகளில், குளங்களில், கடற்கரையில் சென்று நீராடுவது நம்முடைய வழக்கம். மக்கள் அதை ஒரு நம்பிக்கையாக வச்சுருக்கிறாங்க. அதாவது சந்திரன் மக நட்சத்திரத்திலையும் சூரியன் சிம்மராசிக்குமாக பயணப்படுகின்ற நாள் என்று நம்முடைய பௌராணிகர்கள் கூறுகிறார்கள். இதில் சில மாற்றங்கள் இருக்குது. இப்போ ஜோதிடத்துலலாம் 2-3 விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் புராணப்படி பார்த்திங்கன்னா, வருண பகவான் தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரம்மகத்தியின் காரணமாக, ஒரு தோஷத்தின் காரணமாக கடலுக்குள்ளே போய் இருந்ததாகவும், பிறகு சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் அவருக்கு அருள் பாலித்து இந்த நாளில் எல்லோரும் நீர்நிலைகள் நீராடினால் அவர்களுக்கான அந்த குறைபாடுகள் நீங்கும்னு வரம் கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு கதையும் உண்டு. சிவனுக்கு நிகரான பெருமை தனக்கு உண்டுன்னு சக்தி நினச்ச உடனே சிவபெருமான் தன் பெருமையை காட்டுவதற்கு தன்னை அப்படியே மௌன நிலைக்கு நிறுத்தி கொண்டாராம். உலகம் இருண்டு போனதாம். அப்போது அவரை நோக்கி தவம் செய்ய விரும்பிய பார்வதி தேவி பூமிக்கு வலம்புரி சிங்கலை இருந்து தவம் செய்தாலாம். அந்த நேரம் பார்த்து தட்சனுடைய மனைவியாகிய அந்த மனைவி அங்கே நீராட வந்தவள் அந்த வலம்புரி செங்குள்ளே இருந்த பெண்ணை எடுத்து தன்னுடைய மகளாக வளர்த்தால். அவளே தாட்சாயினி. அந்த தாட்சாயினியே சிவபெருமான் மீண்டும் மணமகளாக ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. அந்த நிகழ்வு, அந்த தாட்சாயினி அந்த வலம்புரி செங்கலை கிடைத்த நாள் இந்த நாள் என்று புராணம் சொல்கிறது. புராணங்களுடைய கதைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்டுக்கொள்வோம். இது கோடைகாலம். கோடை காலத்தில் நீர்நிலைகளில் நீராட வேண்டும் என்கிற அவா நமக்கு உண்டு. தமிழ் இலக்கியத்தில் பரிபாடல் என்ற ஒரு நூல் இருக்குது, மதுரையிலுடைய பெருமை சொல்லுவது. இந்த பரிபாடலில் ஆற்று நீரில் மதுரை மக்கள் சென்று நீராடுகிற அழகு அவ்வளவு அற்புதமாக சொல்லப்படும். ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்கான்ற தோற்றச் சுடரொளியா என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்வார். ஆற்றின்ப வெள்ளமே அப்படிம்பார். வெள்ளம் வர்ற போது அதில் குதித்து தொம்புக்கடீர்னு குதித்து நீராடணுமா. நம்ம வாளியில் தண்ணி அள்ளி குளித்து பழக்கப்பட்டு சவரில் குளித்து பழக்கப்பட்டதுனால நமக்கு நீந்துதல் என்றாலே எல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. உலகத்தில் ஒட்டகம் ஒன்றை தவிர மற்ற எல்லா உயிரினங்களுக்கு நீந்த தெரிவது இயல்பான நிலை அப்படிம்பாங்க, பேசிக் இன்ஸ்டிங்க்ட் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம நீச்சல் பழகிக்கிறோம். இந்த கோடை காலத்தில் நீர்நிலைகளில் சென்று நீராட நினைப்போம். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி நீராடும்போது நீராடுகிற போது என்னுடைய புற அழுக்கு மட்டுமில்லை, அக அழுக்கும் போகும் என்று நம்ம தயார்படுத்துகிறாங்க. புறந்தி தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் திருவள்ளுவர். புறந்தூய்மை நீரால் அமையும். நல்ல தண்ணியை குளித்தோம்னா அழுக்கு போயிடும், இது வெளியில். வாய்மை, உண்மையை பேசுகின்றவனுக்கு அகம் தூய்மையாகும். இப்போ மாசி மகத்தன்றைக்கு இந்த நாளில் நாம் நீர்நிலைகளில் சென்று நீராடுகிற போது அங்கு கடவுளும் அந்த தெப்போற்சவத்துக்கு வருவாராம். இங்கே பொய்கைக்கரைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது மதுரையில். அழகர் ஆற்றுல இறங்கிறது சித்திரை பௌர்ணமி அன்றைக்கு. இந்த மாசி மகத்தன்னைக்கு அந்த இதில் தெப்பத்தில் உற்சவத்தில் ஊர்வலம் வருவார். எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய தெப்பத்துலேயும் இந்த மாசி மகத்தன்னைக்கு இறைவன் எழுந்தருளுகிற காட்சியும் அவர்கள் சென்று நீராடுகிற காட்சியும் பார்க்கலாம். இந்த மகத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை வருவது, எப்படி குறிஞ்சி மலர் பூக்கிறதோ அதுபோல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற மகத்திற்கு மகாமகம் என்று பெயர். அதுதான் கும்பகோணத்தில் மகாமக பெருவிழாவாக நடப்பதை நாம் பார்க்குறோம். லட்சக்கணக்கான மக்கள் நீராடுவாங்க. அது மாதிரி வடநாட்டில் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படியான ஒரு விழா ஒன்று வருகிறது.
கும்பமேளா என்று அதற்கு பெயர். அப்போ மனிதன் காட்டிலே வேட்டையாட்கார சமுதாயத்திலிருந்து கால்நடை சமுதாயத்துக்கு வந்த பிறகு வேளாண்மை சமுதாயத்துக்கு அவன் புகுந்தபோது ஆற்றங்கரை நாகரிகத்தை தேர்ந்தெடுத்தான். ஏனென்றால் நீர் இருந்தால்தான் மனித உயிர்களும் உலக உயிர்களும் வாழும். அந்த நீரை பயன்படுத்துகிற முறையை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் புனிதத்தன்மையான செய்திகளை அதனோடு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். மாசி மகத்தன்றைக்கு நல்ல நில ஒளியில் நீராடுவதற்கேற்ற இடங்களில் தக்க பாதுகாப்போடு நீராடுங்கள். பகலிலும் நீராடலாம், இரவில் எம்பெருமானை வணங்கலாம். மாசி மகம் ஒரு அற்புதமான கோடைகால திருவிழா.